சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பள்ளலாம் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை இந்த மாலை வேளையிலே அன்பு வணக்கங்கள் தெரிவித்து வருக வருக என வரவேற்றுக் கொள்வதிலே பெருமிதம் கொள்கின்றோம். பிரித்தானியா கொல்லங்கிரட்டி மக்கள் ஒன்றியம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற இலக்கணத்திற்கு அமைவாக இயந்திரத்தனமான வாழ்க்கையிலே எங்களை மூழ்கடித்த வேளையிலும் எல்லோரும் இணைந்து ஒன்றாகி ஒற்றுமையாகி பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றன வானில் நலி சிறந்தனவே என்பதற்கு ஏற்ப எங்கள் மூச்சாக விளங்குகின்ற எங்கள் அடிநாதமாக விளங்குகின்ற எங்களுடைய மண்ணை நோக்கிய பயணமாக கலை கொழுந்து 2013 நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வருடத்திலே 365 நாட்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் இன்றைய நாள் என்பது ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். உங்களுடைய கண்களை ஒரு கணம் மூடி உங்களுடைய ஊரை தரிசிக்கின்ற நாள், பிறந்த ஊரிலே தவழ்ந்த நாட்கள், படித்த நாட்கள், கோயில் திருவிழாவிலே ஓடிய நாட்கள் என்று நினைவுகளை மீட்கின்ற நிகழ்ச்சியாக கலைக்கொழுந்து 2013 திகழப் போகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாப்பாக முதலில் மங்கள விளக்கேற்றல் நிகழ்ச்சியோடு சம்பிரதாயபூர்வமாக கலைக்கொழுந்து 2013 ஆரம்பிப்போமாக. ஒருமுறை உங்களுடைய கரகோஷத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது பெருமிதமாக இருக்கும். ஒன்றுபட்ட கரங்கள் இணைந்து வருகின்ற கலைக்கொழுந்து 2013 மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக வைத்திய கலாநிதி திருமதி கமலாம்பிகை ஏரண்டம் அவர்களை அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றோம். திருமதி முத்துராணி தம்பு அவர்களை மங்கள விளக்கு ஏற்றுவதற்காக அரங்கிற்கு அழைக்கின்றோம். திருமதி சுதா கமலக்கண்ணன் அவர்களை அரங்கிற்கு அழைக்கின்றோம். திருமதி லதா தயாளன் அவர்களை மங்கள விளக்கு ஏற்றுவதற்காக அரங்கிற்கு அழைக்கின்றோம். திருமதி ஜேஸ்ரீ ஞானரதன் அவர்களை அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றோம். திருமதி ராஜேஸ்வரி சண்முகரட்னம் அவர்களையும் அரங்கிற்கு அழைக்கின்றோம். சம்பிரதாயபூர்வமாக கலைக்கொழுந்து 2013 நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக மங்கள விளக்கினை ஏற்றி விழாவை சிறப்பான முறையிலே ஆரம்பித்து வைப்போமாக. எங்கள் கொல்லன் கலட்டி மண்ணிலே விளங்குகின்ற மாருத பூரவல்லி அவர்கள் ஆரம்பித்த விநாயக பெருமானை நெஞ்சிலே இருத்தி வேள முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும் என்று அந்த விநாயக பெருமானுடைய ஆசையோடு இந்த விழாவை ஆரம்பித்து வைப்போமாக.
நீர்வளமும் நிலவளமும் சொற்செறிவும் பொருட்செறிவும் நல்லறிவும் நன்மக்களையும் கொண்ட சீலமிகு கிராமமாக மாவட்டப்புறத்தையும் தெல்லிப்பளையையும் தன்னகத்தை கொண்டு மிளிருகின்ற கொல்லம் கலட்டி பல அறிஞர் பெருமக்களையும் பல வரலாற்று நாயகர்களையும் உருவாக்கிய பெருமைக்குரிய மண். அந்த மண்ணிலே 20 ஆண்டுகளாக மக்கள் வாழாமல், 2 தசாப்த காலங்களாக மக்கள் வாழாமல், போரின் சூழ்ச்சியினால் போர்மேகங்கள் சூழ்ந்ததால் அந்த மண் கைவிடப்பட்ட நிலையிலே மீண்டும் அந்த மண்ணை நோக்கி மக்கள் வாழ புறப்பட்டிருக்கின்றார்கள், வாழ தொடங்கியிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை உங்கள் இதயத்திலே ஏற்றுக்கொண்டு கலைக்கொழுந்து 2013 நிகழ்ச்சியிலே தொடர்ந்து வர இருக்கின்ற நிகழ்வு, எந்த நிகழ்ச்சி இடம்பெற்றாலும் நாங்கள் எழுந்து வணங்குகின்ற நிகழ்ச்சி அகவணக்கம் மௌன அஞ்சலி அடுத்து இடம்பெறப் போகின்றது. தாயகத்திலே ஏற்பட்ட போரினால் தமது இன்னுயிரை இந்த தேச புதல்வர்களையும் போரின்பால் கொல்லப்பட்ட மக்களையும் நெஞ்சத்திலே இருத்தி எல்லோரும் எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்துவோமாக. எல்லோரும் அமர்ந்து கொள்வோமாக. கலைக்கொழுந்து 2013 இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக பிரதானமான வாழ்க்கை எதுவென்று கேட்டால் அது பாடசாலை வாழ்க்கை என்று சொன்னால் மிகையாகாது. வரவின்றி செலவின்றி நாங்கள் பாடும் பறவைகளாக திரிந்த காலம். கொல்லங்கலட்டியிலே அறிவூட்டி ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிர்னும் ஓம்பப்படும் என்ற வள்ளுவனின் வாக்கை எங்கள் வாக்காக எங்களுக்கு ஊட்டிய ஆசிரியர்கள், அதிபர்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லோராலும் உணர்த்தி இன்று நாங்கள் இந்த பிரித்தானிய மண்ணிலே சிறந்த பிரஜைகளாக வாழ்வதற்கு வழிகாட்டிய எங்கள் பாடசாலையை வணங்குகின்ற நேரம் இந்த நேரம். நினைத்து பாருங்கள், அங்கே எழில்விட்டு ஒளிகிறது கொல்லம் கலட்டி சைவ வித்தியாசாலை. அந்த வித்தியாசாலையை வணங்கி வருகின்றது கல்லூரி கீதம். தொழுவோம் தரும் பயன் பெறுவோம், நேயமயன்றும் நினைவில் வைப்போம். வாழிய வாழிய சைவ வித்தியாசாலை, வாழிய இதன் புகழ் நாளும். தொல் புகழ் அமைந்த கொல்லங்கலட்டி எனுமிடமுள்ள வாழி, சைவமம் அமிழ்தும் தமிழ் மொழி தேனும் சாரும் விஞ்ஞானமும் வளர்ப்பாய். வாழிய வாழிய சைவ வித்தியாசாலை, வாழிய இதன் புகழ் நாளும். வேலு பிள்ளை நூலறி புலவர் நிறுவிய புகழ் மறவோம். சிற்றம்பலமாம் சீர்வணி புரிந்தார் முகமையளரவர் பெயர் நினைவோம். விநாயகர் அருளால் விளங்கிடும் தாயை விருப்புடன் நாள் தோறும் பணிவோம். வாழிய வாழிய சைவ வித்தியாசாலை, வாழிய இதன் புகழ் நாளும்.
கல்லூரியின் கீதம் ஒலித்தபோது அரங்கிலிருந்து அதிர்ந்து வர வேண்டும் கரகோஷம் என்று எதிர்பார்த்தேன். எங்கே ஒருமுறை உங்களுடைய கல்லூரியை உங்கள் இதயத்தில் ஏற்று அரங்கிலிருந்து கரகோஷம். கலை கொழுந்து 2013. கலை கொழுந்து. கலை என்ற வடிவத்தோடு கொழுந்து என்ற சொல் எப்படி இணைந்ததென்று நீங்கள் உங்கள் இதயத்திலே ஒரு கேள்வியை தொடுக்கலாம். கொழுந்து என்ற சொல்லே மிக பொருத்தமானது. கொல்லங்கலட்டி. அந்த கிராமத்துக்கு வருகின்ற மக்களை இதயத்திலே ஏற்றி தாம்பூலம் கொடுத்து வரவேற்கின்ற பண்பு கொண்டவர்கள் கொல்லங்கலட்டி மக்கள். வெற்றிலைக்கு பெருமதியான ஊராக யாழ்ப்பாண மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொல்லம் கலட்டி இப்பொழுது உங்கள் எல்லோரையும் வரவேற்று புஷ்பாஞ்சலி நடன விருந்தை தர இருக்கின்றது. தொடர்ந்து கலை கொழுந்து 2013 புஷ்பாஞ்சலி இடம்பெறப் போகின்றது. வெற்றிலை மனம் அரங்கில் நறுமணமாக மணக்க இதோ அரங்கை அலங்கரிக்க வருகின்றது புஷ்பாஞ்சலி. நடன விருந்திலே பங்கெடுத்துக் கொள்கின்ற மாணவிகள் நமதி நரேந்திரன், அக்ஷயா வீரசிங்கம், தசீனா தமிழ்நேசன், சுருதிகா தியாகராஜா, விஷாலா திரவோர், தாரிணி மதிசூடி, சியாமி புவனேந்திரன், தாமிகா தேவராஜா, தர்ஷனா கிருபாகரன், விஷாலினி ரவீந்திரகுமார் ஆகிய மாணவ செல்வங்கள் தருகின்ற நிகழ்ச்சி புஷ்பாஞ்சலி. எங்கே உங்களுடைய கரகோஷத்தோடு நடன விருந்து இப்பொழுது.
मूषिकवाहन मोदक हस्ता चामर कर्णा विलंबित सूत्र वामन रूपा महेश्वर पुत्रा विघ्न विनायक पाद नमस्ते पाद नमस्ते புஷ்பாஞ்சலி நடன விருந்தோடு இணைந்திருந்தோம். இந்த நடன விருந்தை மிக அழகாக தத்ரூபமாக வடிவமைத்தவர் பிரித்தானிய மண்ணிலே புகழ்பூத்த நடன ஆசிரியை திருமதி கங்கா சுதாகரன் அவர்கள். அவருக்கும் இந்த வேளையிலே கொல்லங்கலட்டி மக்கள் ஒன்றியத்தின் சார்பாக நன்றி மலர்களை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். அன்பு தமிழ் உறவுகளே, கிராமம் என்பது ஒரு தேசத்தினுடைய கட்டுமானங்களிலே மிகவும் பிரதானமானது. கொல்லங்கலட்டி என்ற மண் யாரையும் நம்பி வாழ்ந்த மண்ணல்ல. உழவுக்கும் தொழிலுக்கும் வணக்கம் செலுத்திய மண். உழவையும் தொழிலையும் தங்களுடைய தொழிலாக கொண்டு இயற்கையை தங்களுடைய தெய்வமாக நேசித்து விவசாயத்திலே காலையில் எழுந்ததுமே பூபால ராகத்தோடு தங்கள் தொழிலை ஆரம்பிக்கின்ற பண்பாட்டு விழுமியங்களை கொண்டது கொல்லங்கலட்டி மண். அந்த மண் இன்று இந்த போரியல் சூழல் காரணமாக 20 ஆண்டுகள் அந்த மண்ணிலே யாருமே இருக்கவில்லை என்ற அனர்த்தம் ஏற்பட்டது. இப்பொழுது நாங்கள் வாழ்ந்த பாடசாலையை நோக்கி, நாங்கள் வழிபட்ட கோயிலை நோக்கி, நாங்கள் விளையாடிய மைதானங்களை நோக்கி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை 20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய அன்பை, ஆதரவை, ஆலோசனைகளை கொல்லங்கலட்டி மக்கள் ஒன்றியத்தினூடாக ஒற்றுமையாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு ஏற்ப எல்லோரும் இணைந்து இந்த கைங்கரியத்தை செய்வதற்கு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே உங்களை மிக அன்பாக கலை கொழுந்து 2013 சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் வரிசையிலே கல்லூரி கீதம் கேட்டோம். அது முத்தமிழில் இயல் தமிழை அலங்கரித்தது. இரண்டாவதாக புஷ்பாஞ்சலி நடன விருந்தை கண்டுகளித்தோம். அது முத்தமிழினுடைய இரண்டாவது அங்கமான இசையை குறித்து நின்றது. தொடர்ந்து கலை கொழுந்து 2013 தொடர்ந்து வர இருப்பது முத்தமிழின் இறுதிப் பகுதியாகிய நாடகப் பகுதி. தொடர இருப்பது நாடகம். விரிசல் என்ற நாடகம் இப்பொழுது அரங்கிலே இடம்பெறப் போகுது. இந்த நாடகத்திலே பங்கெடுத்துக் கொள்கின்ற கலைஞர்கள் மனோகரன், திருமதி பத்மராணி சிவனேசன், யோகேந்திரன் ஆகிய கலைஞர்கள் இணைந்து வழங்குகின்ற விரிசல் நாடகம்.
விரிசல் நாடகத்தை பார்ப்பதற்காக அரங்கிலிருந்து என்ன வெகுமதி கிடைக்கப் போகின்றது என்பதனை இப்பொழுது பார்ப்போம். உங்களுடைய கரகோஷத்தோடு விரிசல். என்னை பொறுத்தவரையிலே இந்த நாடகத்தினுடைய தலைப்பே ஒரு விசித்திரமாக இருக்கின்றது. கொல்லங்கரட்டி மண்ணிலே இருக்கும் போது எங்கள் மத்தியிலே எந்த விரிசலும் இல்லை. ஆனால் இந்த புலம்பெயர் மண்ணுக்கு வந்தபோது பல பல விரிசல்கள். இந்த நாடகம் எந்த விரிசலை கொண்டு வரப்போகின்றது என்பதனை இந்த திரை அகன்றுவிட்டால் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நாடகம் விரிசல். விரிசல். இதிலே நிற்பவர் பெயர் கணேசு. கோழிப்பண்ணை வைத்திருப்பவர் கட்டை பிரமச்சாரி. இவருடைய பக்கத்து வீட்டிலே இருப்பவர் பெயர் சுந்தரம். அவருடைய மனைவியின் பெயர் பார்வதி. இரண்டு வீட்டுக்காரர்களும் நெருங்கிய நண்பர்கள். இனி நடக்கப் போவதை திரை சொல்லுகின்றது உங்களுக்கு. கரவசத்தோடு லாலி லாலி லலோ, லாலி லாலி லலோ, லாலி லாலி லலோ. கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தாரா காணலையே, அவர் வந்தாரா காணலையே. மச்சானே லா 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 லா. நெருஞ்சி முள்ளு. இந்த கனி சொன்ன ஒரு சோம்பேறி புல்லு செதுக்கவே மாட்டுது. படலை எல்லாம் விழுந்துடக்குது. சூ சூ சூ, மாடு ஆடு எல்லாம். கணேசண்ண, கணேசண்ண, பார்வதி பார்வதி வா வா. என்ன யோசிச்சு கொண்டு நிக்கிறிய? நான் ஒருக்கா வெளியில போகணும். இந்த கோழி பண்ணியை என்னண்டு விட்டுட்டு போறேன்னு தெரியவே இல்லை. உதுக்கே இப்ப இவ்வளவு யோசனை. உங்களோட ஆருயிர் நண்பன் அடுத்த வீட்டுல கொட்டாய் விட்டு கொண்டு படுத்து கிடக்க யார் பண்ண பாக்குறது யோசிக்கிறீங்களோ? நான் போய் அவரை அனுப்பி விடுறேன். ஒன்றுக்கு ஜோசியாதேங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? இது என்ன ஒரு குடும்பம் போல நாங்க பழகுறோம், அதுக்குள்ள பிரச்சனையோ? ஒன்றுக்கு ஜோசியாதேங்க. அவர் நல்ல வடிவா பாப்பர், நீங்க போய் வெளிக்கிடுங்கோ. அது சரி அண்ண, இந்தாங்கோ. இதுல பழம் தண்ணி மோர் விட்டு நல்லா கரைச்சு வெங்காயம் பிஞ்சு பிள்ளாயம் போட்டு கொண்டிருக்கிறேன். வெயில் வரைக்க துவங்குது. இந்தாங்கோ, குடிச்சிட்டு இருங்கோ. சரி வைக்கிறேன். சரி, நான் போய் இப்ப அவரை அனுப்புறேன். நீங்க போய் வலிக்கிடுங்கோ. அந்த முன்னுக்கு புல்ல செதுக்கி விடுங்கோ. ஒரே நெறிஞ்சு முள்ளு, கடலையே மடைச்சு விடுங்கோ. சரி, நான் போய் அனுப்புறேன். சரி சரி சரி. சுந்தரம் என்று ஒரு அருமையான நண்பன், பக்கத்து வீட்டுக்காரன், மனைவி பார்வதி. தாங்கள் ஏதாவது சமைச்சா எனக்கு கொண்டு தருங்கள் என்றால் நான் ஒரு கட்ட பிரம்மச்சாரி. சுந்தரம் வா வா. குழப்பி இந்த மனுஷி என்ன படாத படுதி, என்ன அலுவலிப்ப, என்ன பிரச்சனை? சுந்தரம், இந்த கோழி பண்ணியோருக்கா பார்த்து கொள்ளணும். நான் கொஞ்சம் தூரம் போகணும் அப்பா. சரி சரி, விளங்குச்சுதே. சரி, நான் பார்க்குறேண்ணா. சரி, முட்டை வேண்ட ஆக்கள் வருவினம்.
சரிதானே? ஓ ஒரு முட்டை 20 சதம். சரி சரி சரியே? கவனமா பார்த்துக்கோள். மற்றது அப்ப தாரகாக அந்த பெட்டிக்க போட்டுடு. விளங்கிச்சோ? அந்த பெட்டி நான் போடுறேன். சரியா? கவனமா பார்த்துக்கொள்ள.